இப்போ நான் போடுற வீடியோ வந்து நல்ல பெண்களுக்காக இல்லை, கெட்டு சீரழிஞ்சு போன பெண்களுக்காக. இந்த வீடியோவை நீங்கள் நல்ல பெண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உங்கள் பொண்ணான கருத்துக்களை கீழே பதிவு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. நான் ஏன் இந்த சீரழிஞ்சு போன பெண்கள்னு சொல்கிறேன்னா, அந்த அந்த பெண்கள்ட்ட நான் வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபடுறீங்களா? இல்லை விடுதலைக்காக பாடுபடுறீங்களா? ஆண்கள்ட்ட இருந்து. ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே கொடுக்க தயார் தான். நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் முதல்ல சுதந்திரத்தை பற்றி ஒன்று சொல்கிறேன். சுதந்திரம்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். சரி, நீங்கள் சுதந்திரமா என்ன வேணாலும் பண்ணுமா, எது பண்ணாலும் பண்ணு. சுதந்திரம்னு என்னென்னா, ஆண்களோட அனுமதியோட "அம்மா நீ என்ன வேணாலும் செய், எப்படி வேணால் பண்ணு, நான் இருக்கேன் உன் துணையா, உன்னோட திறமை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காட்டு, நான் பக்கபலமாக இருந்து நான் வந்து உனக்கு நீ சொன்னதெல்லாம் செய்கிறேன்" அப்படிங்கிறது சுதந்திரம். அப்போ வந்து பெண்கள் வந்து அதுக்கு நம்ம வீட்டுக்காரர் வந்து துணையாக இருக்காருன்னு அவங்களுக்கும் கெட்ட பேர் ஆகக்கூடாது, அவரை நம்ம மேலே நம்பிக்கையை வந்து வீணாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி பெண்கள் சரியான பாதையில் சரியான வழியில் நடப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்வாங்க. அது வந்து சுதந்திரம். விடுதலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து விடுதலைன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் வந்து தட்டி கேட்க யாருமே இல்லை, இப்போ நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை அப்படின்னா, தண்ணி லாரி இருக்கும், தண்ணி லாரி பிரேக் பிடிக்காமல் போனால் என்ன ஆகும்? ரோட்டில் போகிறவங்க மேலே ஏற்றும், எங்கே வேணால் இடிக்கும், பள்ளம் மேலே குதித்து போகும், கடைசியில் போய் எங்கேயா முட்டி வண்டியும் க்ளோஸு, வண்டிக்குள்ளே இருந்த ஆளும் க்ளோஸ். ஏன்னா தட்டி கேட்க யாருமே இல்லையே, 4 ரூமுக்குள்ளே என்ன வேணால் பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இருக்கிறதோட பரவாயில்ல, அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் போடும்போது அது நிறைய பேருக்கு போகுது. போய் வந்து நாசமாக தான் போகும் வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போய் நிற்கும். இப்படி லாரி போய் ஆக்சிடெண்ட் ஆகி உள்ளுக்குள்ளே ஓட்டினாலும் போய் அந்த வண்டியும் இல்லாமல் ஆகுதோ, அந்த வண்டி ரிப்பேர் பார்த்தாலும் மாதிரி ஓடுமா? ஓடாதுல. யாருனாலும் ஆக்சிடெண்ட் ஆன வண்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சுதந்திரமான பெண்ணோட இது, அவங்க வண்டி ஆக்சிடெண்ட்டே ஆனாலும் என்ன சொல்லுவாங்க? ஏதோ விபத்து தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு அவங்க பங்கேற்றுக்குவாங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாம் பங்கேற்றுக்குவாங்க. ஆனால் இந்த பெண்ணை யாரும் பங்கேற்றுவாங்களா? சமுதாயமே அவங்கள புறக்கணிக்கும். இந்த தறிக்கட்டு போய் விழுந்தது யார்? இந்த விடுதலை கேட்ட பெண்கள். சுதந்திரமான பெண்கள் சேஃபாக இருப்பாங்க. விடுதலை கேட்ட பெண்கள் வந்து வீணாக போவாங்க. இதுதான் என்னோடய கருத்து. இதுக்கு மேலே நான் என்ன பேசினாலும் சில பேர் வந்து பூமர் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஏன்னா இங்கே சமூக வலைதளத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல கருத்து சொல்கிறவனுக்கு மரியாதை இருக்காது. அவனுக்கு பேர் பூமர் தான். எனக்கு பூமர்னு பேர் வச்சாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கிறேன்.